வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாட்களுக்கும் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ள சில தகவல்களாக நம்ம இருந்துட்டுருக்கோம். நான் நேற்றே சொன்ன மாதிரி ஆடிப்பூரம் ரொம்ப சிறப்பாக ஆடி தேர் திருவாடிப்பூரத்தில் ஆண்டாள் திருக்கோயிலில் அந்த தேரை தரிசனம் பண்ணிவிட்டு வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுட்டு வரோம். அதெல்லாம் பெரிய அனுபவம் தான். அந்த அனுபவம் நமக்கு ஏராளமானது இருந்துருக்கு. நாளைய இந்த தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் அடையிறதுக்கு இன்றைய ராசி பலன் கூட உதவியாக இருக்கும். எப்படி சார் நாளைக்கு தினத்துக்கு இன்றைக்கி எப்படி உதவியாக இருக்குது? இன்றைக்கி பண்ணக்கூடிய முயற்சிகள் நாளைய பலன்களாக நமக்கு அமையுது இல்லையா? அதற்கு இன்றைக்கி நல்ல நேரமாக இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கு. இதை தவிர நம்ம பிரசன்னத்தை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நபர் அவர் மும்பையிலேருந்து அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தார். ஸோ அப்பாயின்மெண்ட் சார் நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு பிரசன்னம் இங்கே பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லை, இப்போ ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக இருக்குது, எங்களால் அது முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருந்தோம். சரி சார், நான் அதை நான் ஃபோன் இதாகவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பிரசன்னம் பார்க்குறாங்க. அவங்க பிரசன்னம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அவருக்கு வந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சார் நான் தொழில் அப்படி தொழில் இப்படி தொழில் இதாக்கும் அதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தார். அதில் ஃபஸ்ட்டு கேள்வி, யார்ட்டையா பணம் வாங்கி திருப்பி கொடுக்கலையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தார். இல்லையே நான் கொடுத்துட்டேன். இல்லை, இதில் யாரோ இந்த மாதிரி சாபம் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டு வருது, அதில் கடன் சம்மந்தமான சாபங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, கடன் சம்மந்தமான சாபம்? ஆமாம், எனக்கு தெரிஞ்சவர் அவர் என்கிட்ட பணம் கொடுத்தார், கடைசியில் அவர் இப்போ இல்லை, அவர் இல்லை, சரி அந்த பணத்தை நான் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை அவருடைய மன சங்கடம், அவருடைய சாபம் இருக்குது, நீங்கள் அவங்க வீட்டில் போய் பணம் கொடுக்கணும். அவர் அந்த கொஞ்சம் பணம் தான், அதை கொண்டு போய் அவங்களுடைய மனைவிக்கு போய் அந்த பணத்தை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி அவர் இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாரு, அது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது, அந்த மனைவி அப்போதைக்கு அந்த குழந்தையோடைய கல்வி செலவுக்காக ரொம்ப ஏங்கி வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஏங்கி வருத்தப்பட்டுட்டு இருந்து இந்த பணம் அவங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. இவர் கேட்ட உடனே, ஓ அவர் ஸ்கூலுக்காக இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த பணத்தை செலவு பண்ணாதீங்க, ஸ்கூல் செலவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஏன்னா அவர் என்னோட தற்காலிகமாக எனக்கு உதவி செஞ்சார், இந்த ஸ்கூல் செலவுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாரு. திருப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது கடவுள் எப்படி கொண்டு போய் ஒரு விஷயத்தை செய்ய வைக்கிறாரு பாருங்கள், இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த நண்பர் இருக்கும்போது நான் சில டைம் எங்கேயா போக முடியாத போது என்னோடய குழந்தையில போய் ஸ்கூலில் போய் கூட்டுட்டு வருவார். அவர் பணத்தை கொடுத்தாரு. இன்றைக்கி அவர் குழந்தையோட ஸ்கூல் படிப்புக்காக என்னை செலவு பண்ணார். கர்மா எப்போவுமே நம்மளை திருப்பி திருப்பி சுற்றி வருது. இந்த பிரசன்னத்து மூலமாக எனக்கு தெரிய வந்தது. ரொம்ப சந்தோஷம், இப்போ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னாரு. இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சார் மருதமலையில் இன்றைக்கி சந்திக்கிறீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 மணிக்கு வரோம். நான் சந்திக்கிறதுக்கு இல்லை, சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக வரேன். அதுதான், சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடுவேன். இதுதான் அங்கே வச்சுட்டுருக்கேன். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 11/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 26ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4:36 வரை சித்திரை, பின்பு சுவாதி. இன்றைய திதி அதிகாலை 3:36 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி காலை 4:36 பின்பு உத்திரட்டாதி. இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைக்கி சூரிய பகவான் வழிபாட்டுக்கு ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை. நீ நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அதிகாலை வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் வந்துடுறது. அதே மாதிரி சந்திராஷ்டமம் பார்த்துட்டிங்கன்னா பூரட்டாதிக்கு வெடி காத்தால வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இருந்துகிட்ருக்கு. இன்றைய சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி காத்தால முடிஞ்சால் சூரிய பகவானை போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்லது. காலையில் முடியல, சாயந்தர நேரத்தில் போய் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணிட்டுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வரக்கூடிய 16ஆம் தேதி
வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை ரொம்ப சீரும் சிறப்புமாக நிறைய கோயில்களில் ரொம்ப அழகாக கொண்டாடுறாங்க. அதில் குறிப்பாக வீட்டில் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. மகாலட்சுமி பூஜை இந்த இந்த வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்புகளை பற்றி நான் சொல்கிறேன். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு அம்பாளுக்கு என்ன சாத்தினா சிறப்பு அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். வரலட்சுமி விரதத்தன்னைக்கு அம்மனுக்கு வந்து மாதுளை பழம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இந்த மாதுளை பழத்தை எப்படி நைவேத்தியம் பண்ணலாம்? அதாவது நீங்கள் ஏதேனும் சாதம் வச்சுருந்தாலும் அந்த சாதத்து மேலே 2 மாதுளை பழம் போட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சக்கரை பொங்கல் மாதிரி வச்சுருக்க 2 மாதுளை பழத்தை போடுங்க. மாதுளை பழத்தில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது இந்த வரலட்சுமி விரதத்துக்கு ரொம்பவுமே சிறப்பு. இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த வரலட்சுமி விரதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்களை பற்றி இன்னையிலேருந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆக வரலட்சுமி விரதத்தில் இன்றைக்கி நான் சொல்கிறது மாதுளை பழம். இந்த மாதுளை பழத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே விசேஷகரமாக இருந்துருக்கும். அந்த மாதுளை பழத்தை நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுங்க. அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 12 ராசி பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பழனியில் அன்னதானத்தை பற்றி நேற்று நிகழ்ச்சியில் வந்து நான் சொல்லியிருந்தேன். நிறையா பேர் வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் தொடர்பு கொண்டிருக்காங்க. மற்றற்ற மகிழ்ச்சி. எப்போவுமே நம்ம இந்த கைக்கு கொடுக்க இந்த கைக்கு தெரியப்படாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் முருகாலயங்களில் போடக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து நமக்கு இருக்குது. அதனால் நிறைய பேர் வந்து இதில் நானும் சேர்ந்துக்கிறேன் சார் அப்படின்னா ரொம்ப குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் நான் யோசிக்கிறேன். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான பலன் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் பிறரை சேர்த்துக்கொண்டு சில காரியங்களை பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இது நல்லதா கெட்டதா, இது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. சகோதர சகோதரிகள்கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். நம்ம சின்னதுலேருந்து பழகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக உரிமையோட சில விஷயத்தை சொல்லிவிடுவோம். ஆனால் அவர்களுக்கு அது தப்பாகப்படும். அவர்களுடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுடைய சார்ந்த ஃபேமிலியில் இவரே இப்படி சொல்லிட்டார், இவரே அப்படி பண்ணி, இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்து போகலாம். சில விஷயங்கள் நல்லதுக்கு தான், நம்மளை புரிய வைக்கிறதுக்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். சில பேர் படிப்புன்னு எடுத்துகிட்டு அப்படி எடுத்து உட்காந்து என்னமோ இல்லை இப்போ தான் தூக்கம் வருது அப்படி சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சில நேரங்களில் இருந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னும் நம்மளை ப்ரீப்ரிப்பேர் பண்ணி ஒரு தடவை பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருந்துருக்கும். அதனால் ப்ரீப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறதுக்கோ அடுத்த விஷயத்துக்கோ நம்ம வந்து எடுத்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான துணி, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். நிறைய இடங்களுக்கு போகும்போது நிறைய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். சில நேரங்களில் வண்டி வாகனங்களில் சில ரிப்பேர்லாம் அப்பப்போ இருந்து கொண்டு இருக்கும். கட்டடம் கட்டின்னு இருக்கிறது எத்தனை இருந்தாலும் பாரு, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிரு, எங்கே இங்கே வச்ச, நேற்று பார்க்கும்போது இதில் இவ்வளோ செங்கல் இருந்தது எங்கே காணோம், இந்த மாதிரி சில விஷயத்தை காணாமல் போகிறது. ஓ, வேலி வந்து பயிரை சாப்பிட்றது அப்படின்னு தெரிய வருது. ஓ, இங்கே இருக்கிறவா தான் அதை பண்ணுறான் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீ கண்டுபிடிப்பில் நிறையா இன்றைய தினத்தில் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் உண்டு. ஹவுசிங் லோன் கேட்ட இடத்துல கிடைக்கும், வேலை வாய்ப்பு கூடி வரும், இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்பப்போ கால் சம்மந்தமாக இருக்குது. கால் என்னமோ தெரியல, அப்படி லைட்டாக பையன் இருக்கா, முதுகு இந்த கழுத்து இந்த இடம் இருக்கிறது அப்படி, அந்த மாதிரி ஏதேனும் ஒரு எலும்பு மூட்டு சம்மந்தமான சில பிரச்சனைகளை பற்றி அப்பப்போ பேசுவேன். இன்றைய தினத்தில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நீங்கள் நினச்சது நடக்கும், கனவுகள் பலிதமாகும். போகப்படாதுன்னு சொன்னால் போவேன், அதே போயிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். உங்கள் மனசுக்கு சரின்னு பட்டுதுன்னா அதை எடுத்து செய்யப்படக்கூடிய தினமாக இருக்கும். மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவளுக்கு ஜூஸ் கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், ஸ்நாக்ஸு, அதே மாதிரி பேக்கரி, ப்ரெட்டு, இது சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில முயற்சிகள்லாம் மிகப்பெரிய பலன், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து கொண்டு இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி நேயர்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மாற்றங்கள் உண்டுங்க. இன்றைக்கி நிறைய மாற்றம் உண்டு. சில மாற்றமெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்ஸாக கூட இன்றைய தினத்தில் இருந்துகிட்ருக்கும். என்னமோ தெரியல, மனசில் தோணுச்சு இது ரைட் ராங் ஓகே தானே, சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மாற்றங்கள் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். யார்ட்டையான்னு இன்னும் லஞ்சு, இன்றைக்கி டின்னர், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட உட்காந்து உங்களுடைய விஷயத்தை பேசினால அந்த டீல் வந்து உங்களுக்கு சக்ஸஸாக முடியும்.
ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், காலேஜ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும், எஜுகேஷன் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, இ-காமர்ஸ் ஆரம்பிக்கணும், சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. நிறைய முயற்சிகளுக்கு 1000 பேர் முட்டுக்கட்டை போடுறா இருந்தால் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேல், கவலையே பட வேண்டாம், பிரித்தவாளை சந்திப்பேல். சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஈகோ தட்டுத்துனா நான் பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு முன் வந்தே அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க. மிதுன ராசி நேயர்களே, கடக ராசி அன்பர்களுக்கு நிறைய முயற்சிகள் தாண்டியும் வீடு கட்டுறது, இடம் வாங்கல், பொருள் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். முடியும், கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப அபரிவிதமாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் இந்த பர்வீன் சுல்தான் அம்மா அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்க சொல்கிறது. அதில் ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னென்னா ஒரு சுடுதண்ணியில் இப்போ ஒரு அனிமலை விட்டாலோ ஒரு சின்ன ஒரு பேர்டை விட்டாலோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உடனே இதாகிடும், இல்லைன்னா குதிச்சிடும், சுடுதுன்னா குதிச்சிடும். ஆனால் தவளையை விட்டு அது குதிக்கவே குதிக்காது, அது அப்படியே இருந்துகிட்ருக்குமா. ஏன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கிட்டன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அதாவது அந்த உடம்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உடம்பு குளிர்காலத்தில் சூடாகவும் சூடு காலத்தில் குளிராகவும் மாற்றக்கூடிய தன்மை இருந்துட்டுருக்கான். தவளை என்ன பண்ணுமா, ஃபஸ்ட்டு அந்த எனர்ஜியை கீழே அனுப்புவோம். கொஞ்சம் சூடாக இருக்கா எனர்ஜியை கீழே அனுப்புவோம், இன்னும் கொஞ்சம் சூடாச்சா எனர்ஜியை கீழே அனுப்புவோம், இன்னும் கொஞ்சம் சூடாச்சா எனர்ஜியை கீழே அனுப்புவோம். இப்படி எனர்ஜியை அனுப்பி 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசியில் அதுக்கிட்ட எனர்ஜி இருக்காது எட்டி குதிக்கிறதுக்கு, அதனால் அதுலேயே விழுந்து அது போயிடுறது. இப்படி தான் மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், அது இது விட்டா அடுத்தது அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு கோலே செட் கோல் அண்ட் சக்ஸஸ் அப்படின்னு நினச்சிட்டிங்க, நீங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணுவீங்க, கிரெடிட்ஸும் உங்கள் பக்கம் நிறையா கூடி வந்துடும், தப்பிச்சிடுவீங்க, நீங்கள் நிறைய முன்னேறுவீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக பர்வீன் சுல்தான் நம்ம சொன்னாங்க. இது கடகராசிக்கு இன்றைக்கி அற்புதமாக பொருந்தும். இந்த விஷயங்கள் நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு இல்லாமல் இப்பொழுதே இந்த இது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் ஜெயிச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள், உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் இன்றைய தினம். சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போரும், எதிர்வந்த வினைகளை ரொம்ப அழகாக தீர்த்துடுவீங்க. சின்ன சின்ன நபர்கள் பேசுகிறத நினச்சி சங்கடப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், அப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் தோண்டிட்டு இருக்கும். வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான வேலை எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கோம், டைல்ஸ் சம்மந்தமான வீடு கட்டடம் சம்மந்தமான பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கல் லைட்டிங் சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்பெனி வச்சுருக்கோம், ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்பின்னிங் மில் வச்சுட்டு கார்மெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் பற்றி, முதலீடை பற்றி கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக முயற்சி எடுத்தால் நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினம். கன்னிராசி நேயர்களே, ஒரு நிறைய விஷயங்களை மனசில் போட்டுவிட்டு நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணோம் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், நம்ம ஒரு கை தட்டினா எந்த விஷயத்துலையும் நமக்கு பலன் இருக்காது. 2-3 பேர்த்த சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சக்ஸஸ் ஆகும். அட்லீஸ்ட் ஒருத்தர் அப்படி சேர்த்து சில விஷயங்களை எடுத்து செய்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். இல்லை சார் எல்லாம் எனக்கு எதிரியாக இருக்கா, அவள் இப்படி இருக்கா, இவள் அப்படி, இப்போ குறைய மட்டும் பார்க்காதீங்க, நிறைய பாருங்கள். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு மேலே மைனஸ் தான் ஜாஸ்தியாக இருந்து ப்ளஸ் வெறும் 5% தான் இருக்குன்னா 5% மட்டும் பிரயோஜனப்படுத்தி அதுக்கப்புறம் அது வேண்டான்னு வச்சுருங்க. ஏன்னா நல்லதை எடுத்துக்கிறது நம்மளுடைய பண்பு. அதனால் நல்ல விஷயங்களை எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா பாடகராக இருந்துட்டுருக்கோம், சினிமா வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியம் கைகூடும். நிறைய நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், கவலை வேண்டாம். யார்ட்டையும் பேசும்போது மற்றவர்களை பற்றி சொல்லும் பொழுது கவனம் என்பது தேவை. துளாராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கும். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சில பேர் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க இன்றைக்கி, சில பேர் ரொம்ப டல்லாக இருப்பாங்க. இந்த இரண்டுமே ஒரே துளாராசி நேயர்கள்கிட்ட நம்ம சந்திக்கலாம். டிபெண்ட்ஸ் த ஹாரோஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிலையை வச்சு பார்க்கும்போது நம்ம அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா இல்லை. அந்த மாதிரி இந்த தினத்தில் இருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் ரொம்ப அபரிவிதமான அறிவுபூர்வமாக எல்லா காரியத்தையும் எடுத்து செய்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும். இன்றைக்கி முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்து பார்த்துக்கணும். வேலைவாய்ப்பு கூடிய ஒரு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு.
எதிர்பார்த்த இடத்துல பணவரவுகள் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். யார்ட்டேனும் காசு ஏதாவது கேட்டு வச்சுருந்தாலோ இல்லை காசு மூத்தவங்க உங்ககிட்ட கேட்டிருந்தால் அது வந்து காரிய சக்ஸஸ் ஆகும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் துளாராசி நேயர்களுக்கு. விருச்சிக ராசி அன்பர்களே, யாரையும் ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியல, ஐயோ கடைசியில் என்ன விட்டு விட்றா, இதுதான் நல்லதுக்கே காலம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் எடுத்து சொல்லுவேன். விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் உண்டு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில விஷயங்கள்லாம் நடக்கும்னு நினச்சா அதில் தடுமாற்றங்கள் இருக்கும். சொந்த பந்தங்கள் நம்மகிட்ட ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்கள்கிட்ட நிறையா இருந்துருக்கும். அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சுவாமி நாமத்தை சொல்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. ஏதாவது ஸ்கெட்யூல் கேன்சல் ஆச்சு சந்தோஷம்தான், சரி இன்றைக்கி இது கேன்சல் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு நல்லதுக்கு தான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்களே, அந்த வார்த்தையை மட்டும் இன்றைக்கி உபயோகப்படுத்திக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு, இடமாற்றம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் 50% இருக்குது இன்றைய தினத்தில். தெய்வீக வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இன்றைய தினத்தில் விளையாட்டு விளையாடுன்னு சொல்ல ரொம்ப விளையாடப்படாது, அதில் கவனமாக இருக்கணும். யாரையும் நகைச்சுவையாக பேசுகிறது, கிண்டல் பேசிப்படுறது, அது மாதிரி நம்ம தெரிஞ்சவா தானேன்னு சொல்லிட்டு பேசுகிறது, அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஒரு நாள் யார் விருச்சிக நேயர்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, இடம், பொருள், வீடு, மனை, பூர்வீக சொத்து, இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் சக்ஸஸ். இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அதற்குண்டான முதலீடு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ஒரு பெரியவர் வந்து சொன்னார், சார் கேட்ட இடத்துலலாம் பணம் கிடைக்கலன்னு பக்கத்தில் இருந்தவர் சொன்னபோது நாங்கள் பக்கத்தில் நின்றுருந்தேன், உனக்கு சரியாக கேட்க தெரியலன்ட்டு. உண்மை, சரியாக கேட்க தெரியல, நல்லா அதுக்கு கரெக்டாக கேட்டேன்னா காசு கிடைக்க போகிறதுன்னு. அந்த மாதிரி எனக்கு இல்லை தோல்வி, எனக்கு அதாக்கும் இதாக்கும்னு சொல்ல, அப்போ உங்களுடைய அந்த முயற்சிகளையும் உங்களுடைய அந்த தீமையும் மாற்றிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. ஏதேனும் பொருட்கள் சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி ₹1 போட்டால் பின்னாடி ₹10 மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நினச்ச காரியம் கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சில வாஸ்து சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் சரி பண்ணிக்கிறது, வீட்டில் ஹோமங்கள் பண்ணிக்கிறது, தெய்வீக வழிபாடு பண்ணுறது, வீட்டில் திருஷ்டி எடுக்கிறது, இது போன்ற காரியங்களில் இன்றைக்கி எடுத்து பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முதலீடு பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாகி இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், தொழில் பிரயாணம் சாதகமாக இருக்கும். பல எதிரிகள், பல மறைமுக எதிரிகள், பல தடங்கல்கள் இருந்தாலும் நான் அச்சீவ் பண்ணுவேன். ஏன்னா இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் எனக்கு. அப்படி நான் என்ன பண்ணுறது, எனக்கு நல்ல நேரம் அப்படி இருந்துருக்கு. 7 சனி இருக்குது, அது 7 சனி இருக்க தான் செய்யும். சனி பகவான் எனக்கு நல்லது தான் பண்ணுவார். இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்கு பாசிபிலிட்டியாக எடுத்து பண்ணும்போது மற்றவா பார்த்து ஆச்சரியப்படுவா, எப்படிப்பா இப்படி இருக்காப்பா, எடுத்ததெல்லாம் ஜெயிக்கிறாளே, எடுத்ததெல்லாம் ஜெயிக்கவா, எந்திரிக்க மாட்டா, இவள் வந்து ஜெயிக்க மாட்டான்னு நினச்சா அப்பா 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 என்னப்பா இப்படி ஒரு பலன்கள் அப்படின்னு மாதிரி மற்றவங்க யோசிப்பாங்க. மகர ராசி அன்பர்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன்கள். பல அடிபட்டாலும் திருப்பி அவங்களுக்கு நல்லது பண்ணுவீங்க. அதுவும் உங்ககிட்ட ஒரு மைனஸ் இருக்குது, அது நல்லது தான். ஏன்னா கடவுள் இயல்பாகவே அப்படி படைச்சு விட்டார் இந்த மனதை, வேறு வழி கிடையாது. இவா எனக்கு மதிப்பு கொடுக்கலாம், அவள் என்னை இப்படி கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலான்னு சொன்ன விஷயம்லாம் மறந்துட்டு நிமிடத்தெல்லாம் யோசிக்கக்கூடாது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பெருசாக மனசை வைக்கக்கூடாது. அடுத்தது நினச்சி போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மகராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, அப்பா 4-5 நாளாக இந்த டென்ஷனு ஒன்றும் நீங்கள் சொன்னால் நம்ப முடியாது சார். நான் ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் இருக்குது, இது ஒன்றும் பண்ணால் அது தாங்க முடியல. நீ தான் ஏதோ கொஞ்சம் தேவையாக இருக்குது, ஏதாவது பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சில நேரங்களில் சில யோசனைகள்லாம் பண்ணுவேன். யார்ட்டையாவது எழுத்தாப்பில் உட்காந்து பேசும்போது இப்படின்னு கண்ணு காமிச்சு டக்குன்னு பார்த்து ஓ என்னை பற்றி ஏதாவது சொல்கிறாளாக்குன்னு நினச்சிப்பா. அதனால் எந்த செய்கைகளும் இன்றைக்கி பண்ண வேண்டாம். ரொம்ப ஒரு விஷயத்தில் சாது பார்த்தா சாது மாதிரி இருக்காது, அப்படி இருந்துட்டா கூட தப்பு கிடையாது. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பூரட்டாத நட்சத்திரம் மட்டும், மற்றபடி சதயம் அவிட்ட நட்சத்திரத்துக்கெலாம் தேவை. கும்பராசிக்கு நன்னா தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மீன ராசி நண்பர்களே, உத்திரட்டாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் கூட பெருசாக பாதிக்கான, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மட்டும் இருக்கிறவா இன்றைக்கி ஏதேனும் ஒரு நகைச்சுவையாக சொன்னது என்ன எதுக்கு குத்தி பேசுகிறேன்னு கேட்டுவிடுவான். மற்றவங்களை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கணும். இன்னொருத்த காசிப்ஸ் பண்ணுறா, இன்னொரு விஷயம் சொல்கிறா, அது பெருசாக எடுத்துக்கப்படாது. மனசில் பயப்பட வேண்டாம். எல்லா காரியத்திலும் நல்லபடியாக நடக்கும். தெய்வ அனுகிரகங்கள் உண்டு.
கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவா. அதை அனுபவபூர்வமாக உண்மை. இன்றைய தினத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இன்றைக்கி அனுகூல்யமாகவும் இன்னும் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. பொதுவாக மீனராசி ரீதியாக பார்க்கும்போது இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லது கெட்டது பார்த்து செயல்படுத்துறது நல்லது. ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சரியானதாக இருக்குமா, அது சரியாக நமக்கு உண்மையான விஷயமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேள்வி கேட்குறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம நிறையா மனக்குழப்பங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம் சார். இந்த குழப்பத்துக்கு நான் ஏதாவது ஒரு பலன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தா அதற்குண்டான பலாபலன்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரிசி பொடி, பச்சரிசி பொடி மாவு. இந்த பச்சரிசி பொடி மாவு இருக்குது பார்த்தீங்களா, கோலம் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பச்சரிசி பொடி மாவு ஒரு தாம்பாளத்துலேயே ஒரு தட்டத்துலேயே எடுத்துக்கோங்க. குறிப்பாக பாக்கு மட்டை இருந்தால் பாக்கு மட்டை, இல்லை வாழை இலையில் இருந்தால் வாழை இலை, அப்படி போட்டுட்டு அதற்கு மேலே 2 நெய் தீபம் மட்டும் டெய்லி சாயந்தர நேரத்தில் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணி பாருங்கள். மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சப்ஜெக்டில் குறைஞ்சு உங்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். அதை ஏற்றிட்டு பிள்ளையாரை மட்டும் வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப தெளிவான பலன்கள் கூடி வரும். அதில் எக்ஸிக்யூட் பண்ணோம் சார், அப்படி எனக்கு குழப்பம் இருந்தது, நீங்கள் சொன்ன மாதிரி விளக்கேற்றிட்டு எனக்கு தெளிவாகிடுது. அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வேல் வழிபாடு. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் இதுக்கு செய்து பாருங்கள். உங்களுக்கு மனக்குழப்பத்திலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு காரியத்தில் இருந்த ரொம்ப குழப்படிகள் மாறி ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறைகளை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தம். மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.